ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஆன்மீக ஒளியிலே பக்தர்களோட இன்றைய தினத்திலே ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை ஆருத்ரா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நடராஜ பெருமானை வழிபட்டு அவருடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய சுபதினம். இந்த நடராஜ பெருமான் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது ஆனந்த நடராஜா. இப்போ ஒருத்தர் ஒரு நடை நடக்கிறான்னா அந்த நடை பெண்களாக இருந்தால் அண்ணா நடை அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களாக இருந்தால் அதை வர்ணிக்கும் பொழுது ராஜ நடை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராஜ நடை நடந்து நாட்டியத்தை அழகாக அமைத்து கொடுத்த இறைவன் நடராஜ பெருமான். இந்த நடராஜ பெருமானை பற்றி சிந்திக்கும் பொழுது இரண்டு விதமான ராஜாக்களை பற்றி ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. தென் திசை பார்த்த ராஜாக்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். இதில் தென் திசை பார்த்த ராஜாக்கள்னா சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தென் திசையை நோக்கி இருக்கார். ஸ்ரீரங்கத்தில் கோவிந்தராஜன் தென் திசையை நோக்கி இருக்கா. இரண்டு ராஜாக்களுமே தென் திசையை நோக்கி இருக்கிறதுனால தென் திசை பார்த்த ராஜாக்கள் அப்படின்னு பேர். இந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு நம்ம நடராஜ பெருமானை எந்த ஊரில் தரிசித்தாலும் அந்த சிவபெருமானை ஸ்ரீமதே சிவகாமி அம்பிகா சமேத சிவச்சிதம்பரேஸ்வர மூர்த்தயே நமஹா அப்படின்னு வழிபடுறோம். அந்த மாதிரி வழிபடும் பொழுது அந்த நடராஜ பெருமானை சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிதம்பரம் அப்படின்னா என்ன? அதாவது சித்தத்தை சிவமாக்கி பரத்தை வெளியாக்கி பரமேஸ்வரன் ஆடக்கூடிய இடம் சிதம்பரம். அப்போ அந்த சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆடுகின்றான். எப்படி ஆடுகின்றான்? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மதிவேதியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்படின்னு நடராஜ பெருமானை வழிபடும் போது அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் நமக்கு சித்திக்கிறது. அடுத்ததா இந்த நடராஜ பெருமான் ஆடக்கூடிய நாட்டியத்தை பரதம் அப்படின்னு சொல்கிறோம், பரதநாட்டியம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு ஆடல் கலையில் சிறந்தவர்கள் எல்லாம் இந்த பரதநாட்டியத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பரதஹா அப்படிங்கக்கூடிய சொல்ல பரதநாட்டியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பரதம்னா என்ன? இந்த வார்த்தையை கொஞ்சம் தத்துவ ரீதியாக நம்ம சிந்திச்சோம்னா அந்த பா என்ற எழுத்து பாவத்தை குறிக்கின்றது, ரா என்ற எழுத்து ராகத்தை குறிக்கின்றது, தா என்ற எழுத்து தாளத்தை குறிக்கின்றது. அப்ப பரதஹா அப்படின்னா பாவம், ராகம், தாளம் இவை கலந்த ஒரு அருமையான கலை. பாவம்னா என்ன? இப்போ இந்த பரதநாட்டியத்தில் ஆடுறவா பார்த்தீங்கன்னா முகத்தில் அத்தனை விதமான பாவங்களையும் வெளிப்படுத்துவார்கள். சந்தோஷம்னா எப்படி இருக்கணும், சிரிப்புனா எப்படி இருக்கணும், ஆனந்தம்னா எப்படி இருக்கணும், வீரம்னா எப்படி இருக்கணும், ஆச்சரியம்னா எப்படி இருக்கணும், அந்த பாவத்தை அந்த முகத்தில் வெளிப்படுத்துறா இல்லையா, அது பாவம். அடுத்ததா அந்த ராகம். ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறா, அதை பாடலா பாடும் பொழுது ராகமாக வெளிப்படுது. அந்த ராகத்துக்கு தகுந்தாற் போல் அவளுடைய அங்கங்கள் அசைகிறது. அப்போ அந்த ராகமும் அங்கங்களில் ஏற்படக்கூடிய அசைவுகளும் வெளிப்படும் பொழுது அது ராகத்துடைய கான்செப்டை உணர முடிகிறது. அடுத்ததா தாளம். இந்த தாளம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது அந்த தாளத்திற்கு தகுந்தாற் போல் பாதத்து அடிகளை அழகாக எடுத்து வைக்கிறா. அப்ப அந்த பாவம், ராகம், தாளம் இவைகள் சேர்ந்து அருமையான பரதநாட்டியத்தை நாம் ஆடுகின்றோம். இந்த நாட்டிய கலையை இந்த பூலோகத்துக்கு காண்பித்தவர் நடராஜ பெருமான். அடுத்தது அந்த பரதநாட்டியம் கற்றுக்கிறவா பார்த்தாள்னா நாட்டடவு, தட்டடவுன்னு டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி ஆஃப் அடவுகள் சொல்லுவாள். இந்த விதமான அடவுகளையும் அந்த நடராஜ பெருமான் இந்த பூலோகத்துக்கு பொக்கிஷமாக கொடுத்துக்கிறார்.
நமக்கு நடைமுறையில் பலவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கிறது. நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் எல்லாருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.